ஓகே, இந்த படம் பார்த்தோம்னா ஆகா ஓகோன்னு கொண்டாடுற அளவுக்கு பெரிய படம் இல்லாட்டினாலும் இப்போ வந்திருக்க 4 படங்கள்ல ஓரளவுக்கு பார்க்கக்கூடிய டீசெண்டான ஒவ்வொன்றா சொல்லி ஆகணும். ஸோ வணக்கம் வீர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று ஒரு வாரம் படமே ரிலீஸ் ஆகாது, இல்லை ரிலீஸ் ஆனால் மொத்தமாக 4 படமா ரிலீஸ் ஆயிரும். இதாண்டா மாட்டினா மொத்தமா மாட்டுவானுங்க, இல்லாட்டி ஒருத்தனும் சிக்க மாட்டான். அந்த மாதிரி 4-5 படமா ரிலீஸ் ஆன வாரம் தான் இது. என்னென்ன படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா, குபேரா, சென்னை சிட்டி கேங்ஸ்டர், டிஎன்ஏ, சித்திரை ஜமீன் பர். ஓகே, இதுல முக்கியமான மைண்ட் செட்ல வச்சிட்டேன். ஸ்டார் கேஸ்ட் மூவினாலே போய் பார்த்துடணும் அப்படின்ற மைண்ட் செட்ல நல்ல படங்கள் மட்டும் தான் பார்க்கணும்னு நினைச்சதால குபேரா படம் கேன்சல் அவுட் ஆயிருச்சு. ஸோ அதை தாண்டி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா டிஎன்ஏ, சித்திரை ஜமீன் பர், இது 2 தான் மைண்ட்ல இருந்துச்சு. சித்திரை ஜமீன் பர் ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்துக்கலாம், டிஎன்ஏ போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் டிஎன்ஏ போயிட்டேன். ஸோ டிஎன்ஏ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். டிஎன்ஏ இந்த படம் பார்த்தோம்னா நெல்சன் வெங்கடேஷன் டைரக்ஷன்ல அதர்வா, நிமிஷ சஜயன் இவங்களாம் அடிச்சு வெளியே வந்திருக்க படம் தான் இது. நிமிஷ சஜயன்னா யாருன்னு கேட்டீங்கன்னா சித்தா அண்ட் ஜியோதன் டபிள்எக்ஸ் லேட் ரோல் ப்ளே பண்ணிருப்பாங்க, அவங்க தான் ப்ளே பண்ணிருக்காங்க. ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது என்ன கைண்ட் ஆஃப் மூவிடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹியூமன் டிராஃபிக்கிங், இந்த மெடிக்கல் மாஃபியா, இந்த மாதிரி ரிலேட்டட்லாம் வந்துட்டு பேசியிருக்காங்க. இந்த மாதிரி படம்லாம் வந்ததே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லை வந்திருக்கு நிறையா. ஸோ இதில் ஒரு சில விஷயங்கள் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அது படத்தை பார்த்தவங்களுக்கு புரியுது. ஹாரோஸ்கோப் ரிலேட்டட், இந்த ஜாதகம், இந்த டைமில் பிறக்கிற குழந்தை, இந்த லக்னத்தில் பிறந்த குழந்தைக்கு வந்துட்டு ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு டிமாண்ட் ஜாஸ்தியாக்கி ஸோ அதை வந்து கை மாற்றி விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சென்சிட்டிவான டாப்பிக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப பேசிக்கலாம்னு சொல்லி ஆகணும். இது மேபி நிறையாவே நடக்குது, அதை வந்துட்டு யாரும் பேச மாட்டாங்க. ஸோ இது மாதிரி அவேர்னஸாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு டேரக்ட் டச் பண்ணி பேசுறாருன்னு என்ன சொல்லி ஆகும். ஸோ அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். இந்த படத்தில் டேரக்டர் சொல்ல வர ஒன்லைன் என்னன்னு பார்த்துட்டோம்னா, தப்பு பண்ணுறவங்க யாரும் தப்பிச்சிடுறது கிடையாது, அவங்க தப்புக்கான தண்டனையின் காலம் தான் தள்ளி போயிருக்கு அப்படின்ற மாதிரி விஷயத்தை தான் சொல்லி இந்த படத்தை முடிக்க ட்ரை பண்ணியிருப்பாரு. ஓகே, இந்த படம் பார்த்தோம்னா ஆகா ஓகோன்னு கொண்டாடுற அளவுக்கு பெரிய படம் இல்லாட்டினாலும் இப்போ வந்துருக்க 4 படங்களில் ஓரளவுக்கு பார்க்கக்கூடிய டீசெண்டான ஒவ்வொன்றா சொல்லி ஆகணும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எங்கேயாச்சும் வெளியே போகணும், படத்துக்கு போகணும், 4 படத்துக்கு என்ன படத்துக்கு போகலாம்னு கேட்டிங்கன்னா டிஎன்ஏ படத்துக்கு கண்டிப்பாக பார்க்கலாம். பாய்.